ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு அதிரடியான சோதிட தாள்களையும் ஒரு இம்பார்ட்டண்டான ஆன்மீக பரிகாரத்தையும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ பார்க்குறதுக்கு முன்னாடி எதை பற்றியதை பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத இன்ட்ரோவில் ஷேர் பண்ணுறேன். எதை பற்றியதை பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம். 2026 பிறந்து ஃபஸ்ட்டு வரக்கூடிய மாதம் இந்த ஜனவரி மாதம். இந்த ஜனவரி மாதம் பொறுத்த வரைக்கும் ஆன்மீக ரீதியாக ஜோதிட ரீதியாக நிறைய சிறப்பான நாட்கள் வருகிறது. அதனால் இந்த மாதம் ஒரு பயங்கரமான மாதம் என்று அழைக்கப்படுது. இந்த மாதத்தில் ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்கள் நாம் சொல்லிக்கிட்டே போகலாம். ஸோ என்ன சொல்லிக்கிட்டே போகலாம் அப்படின்னு பார்க்கும்போது இந்த மாதத்தில் ஒரு பயங்கரமான சிறப்பானது தற்போது வர இருக்குது. ஸோ அது என்ன சிறப்பு அப்படின்னு பார்த்திங்கன்னா, மிக மிக முக்கியமான தை மாதத்துடைய அமாவாசையானது இந்த டைம் வர இருக்கு ஜனவரி மாதத்தில். ஸோ ஜனவரி மாதம் 18ஆம் தேதி தையுடைய 4ஆம் நாள் ஞாயிற்றுக்கிழமை தை அமாவாசையானது வருது. இந்த அமாவாசையில் கிரகநிலைகளுடைய அடிப்படையில் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் தலையெழுத்து மாறப்போகுது. கிரகங்களால் கடக ராசியில் பிறந்தவங்களுக்கு என்ன மாதிரி தலையெழுத்து மாறுங்கிறத நட்சத்திரத்துக்கு ஏற்ப ஷேர் பண்ண போகிறேன். கடக ராசிக்காரங்க உங்கள் நட்சத்திரத்துக்கு ஏற்ப என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. ஸோ வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். அப்புறம் இந்த அமாவாசையில் ஆன்மீக ரீதியாக ஒரு பரிகாரமும் செய்யணும். அதை நீங்கள் செய்கிறது ரொம்பவே நல்லது. ஸோ அது என்ன செய்யணும் அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். அதையும் இந்த வீடியோவில் கடக ராசிக்காரங்க தெரிஞ்சுக்குங்க. ஃபஸ்ட்டு தை அமாவாசையுடைய பலன்களை உங்கள் நட்சத்திரத்துக்கு ஏற்ப பார்க்கலாம் வாங்க. கடகராசி புனர்பூசம் 4ஆம் பாதத்தில் பிறந்த நட்சத்திரக்காரர்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. தன் உண்டு தன் வேலை உண்டு என இருக்கக்கூடிய உங்களுக்கு இந்த அமாவாசைக்கு பிறகு தன்னம்பிக்கையோடு செயல்பட்டிங்கன்னா பக்குவமாக காரியங்களை சாதிக்க முடியும். எல்லா முயற்சிகளும் காரியங்களும் சாதகமான பலனானது கிடைக்கும். பணவரவு மெயினாக அதிகரிக்கும். கடினமான வேலைகளையும் எளிதாக செய்து முடிக்கக்கூடிய திறமையானது உண்டாகும். மனதில் இருந்த தயக்கம் பயம் இதெல்லாம் நீங்கும். வெளியூர் வெளிநாடு பயணங்கள் செல்ல எடுக்கக்கூடிய முயற்சிகள் சாதகமாக முடியும். தொழில் வியாபாரமானது முன்னேற்றம் அடையும். லாபமானது அதிகரிக்கும். தேவையான பண உதவி தேவைக்கு அதிகமாகவே கிடைக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வு கூடுதல் பொறுப்புகள் கிடைக்கும். வரவேண்டிய பணம் ஈஸியாக சேரும். குடும்பத்தில் மகிழ்ச்சியான நிலையானது காணப்படும். சுபகாரியங்கள் தடையில்லாமல் நடக்கலாம். சகோதரர்கள் மூலம் உதவிகள் கிடைக்கும். கணவன் மனைவிக்கிடையே நெருக்கமானது அதிகரிக்கும். சந்தோஷமாக காணப்படுவீங்க. குழந்தைகள் மூலம் பெருமையானது கிடைக்கும். பெண்களுக்கு எந்த வேலையை எளிதாக செய்து விடுவீங்க. முயற்சிகள் வெற்றியானது பெறுவீங்க. கலைத்துறையை சேர்ந்தவர்களுக்கு இழுப்பறி நிலை மாறி மன மகிழும்படியாக எல்லாம் நடந்து முடியும். தொழில் மந்தமாக இருக்கும். பழைய பாக்கிகள் வசூலாவதில் தாமதமானது இருக்கும். கொடுக்கல் வாங்கல்ல கவனம் தேவை. பணவரவு உங்களுக்கு இருக்கும். பணிகள் தொடர்பான விஷயங்கள் நன்றாக நடக்கும். அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு மேலிடத்தில் இருப்பவர்களிடம் இருந்து மனம் நோகும்படியான வார்த்தைகள் வெளிப்படலாம். அனுசரித்து செல்வது நல்லது. எதிர்பாராத மனம் வருத்தம் ஏற்பட்டு நீங்கும். பதவிகள் பற்றிய கவலை உண்டாகும். நிதானமாக செய்யக்கூடிய செயல்கள் வெற்றி தரும். மாணவர்களுக்கு கல்வியில் கூடுதல் கவனம் செலுத்துவது நன்மை தரும். திறமையானது வெளிப்படும். ஸோ இந்த மாதிரி தான் உங்களுக்கு பலன்கள் கிடைக்கும் என்பது உங்கள் நட்சத்திரத்துக்கு குறிப்பிடப்பட்டிருக்கு. நெக்ஸ்ட்டு கடகராசி பூசமில் பிறந்த நட்சத்திரத்துக்கு குறிப்பிடப்பட்டிருக்கு. மற்றவர்களுடைய நிலையறிந்து செயல்படக்கூடிய உங்களுக்கு இந்த தை அமாவாசை வெற்றியை குறிக்கோளாக கொண்டு செயல்படணும். எதிலுமே கவனமாக இருப்பது நல்லது. காரியங்களில் தடை தாமதம் உண்டாகும். எதிலும் தலையிடாமல் ஒதுங்கி சென்றாலும் மற்றவர்கள் வழியே உங்களையே இழுப்பார்கள். வாகனங்களில் செல்லும்போது கவனம் தேவை. தொழில் வியாபாரம் மந்தமாக காணப்படும். பழைய பாக்கிகள் வசூலாவது தாமதம் ஏற்படும். வாடிக்கையாளர்களிடம் அனுசரித்து செல்வது நல்லது. உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு வீண் அலைச்சலும் வேலை பளுவு ஏற்படலாம். மெயினாக குடும்பத்தில் இருப்பவர்களோடு அனுசரித்து செல்வது நல்லது. கணவன் மனைவிக்கிடையே விட்டு கொடுத்து செல்வது நன்மை தரும். பிள்ளைகளுக்காக அலைய வேண்டியது இருக்குது. குடும்பத்திற்காக கூடுதலாக உழைக்க வேண்டியது இருக்குது. பெண்களுக்கு மற்றவர்களுடைய பேச்சை கேட்டு எதிலும் ஈடுபடுவதை தவிர்ப்பது நல்லது. பண தேவை உண்டாகும். கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு எடுத்த காரியத்தை வெற்றிகரமாக செய்து முடிக்க முடியும். கொடுக்கல் வாங்கல்ல கவனம் தேவை. கஷ்டம் தீரும்.
பேச்சின் இனிமையால் காரியம் கைகூடும். சுக்கிரன் சஞ்சாரம் சுப பலன்களை தரும். எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும். எதிலும் கூடுதல் கவனத்தோடு செயல்படுவது நல்லது. அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு எதிர்பார்த்த பண உதவி கிடைக்கலாம். மேலிடத்தை அனுசரித்து செல்வது நல்லது. பணிகள் நிறைவடைய அலைய வேண்டியது இருக்கு. புதிய பொறுப்புகள் சிலருக்கு கிடைக்கலாம். மாணவர்களுக்கு கல்வி பற்றிய பயத்தை விலக்கிவிட்டு ஆர்வமாக படிப்பது வெற்றிக்கு உதவும். எதிலையும் கவனமாக இருந்தீங்கன்னா நல்லது. ஸோ உங்கள் நட்சத்திரத்துக்கு இப்படி இருக்கணும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு. நெக்ஸ்ட்டு கடகராசி ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. தன் மன வருத்தத்தை மற்றவர்களிடம் காட்டாத உங்களுக்கு இந்த அமாவாசைக்கு பிறகு அடுத்த ஒரு உணர்ச்சிகளை புரிந்து கொண்டு அதற்கேற்றபடி செயல்படணும். பொருள் வரவு அதிகரிக்கும். கொடுத்த வாக்கை காப்பாற்றுவீங்க. அப்புறம் மெயினாக நண்பர்கள் மூலம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும். மற்றவர்களால் கைவிடப்பட்ட காரியத்தை செய்து முடிப்பீர்கள். அரசாங்கம் மூலம் நடக்க வேண்டிய காரியங்கள் அனுகூலமாக நடந்து முடியும். தொழில் வியாபாரத்திற்கு தேவையான பண உதவி கிடைக்கும். எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும். புதிய ஆர்டர்கள் கிடைப்பதில் சாதகமான நிலை காணப்படும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு விருப்பமில்லாத இடமாற்றம் உண்டாகும். குடும்பத்தில் இருந்த சண்டைகள் நீங்கும். கணவன் மனைவிக்கிடையே இருந்த இடைவேளை குறையும். திருமணம் தொடர்பாக எடுக்கக்கூடிய முயற்சிகள் கைகூடும். வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்கி மகிழலாம். தந்தையின் உடல்நிலையில் கவனம் தேவை. பிள்ளைகள் மகிழ்ச்சியாக காணப்படுவீங்க. பெண்களுக்கு எடுத்த காரியத்தை வெற்றிகரமாக செய்து முடிக்க முடியும். எதிர்பார்த்த பணவரவு வந்து சேரும். தொழில்கள் மூலம் உதவிகள் கிடைக்கும். கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு சகஜ நிலை காணப்படும். நண்பர்கள் மூலம் நல்ல தாள்கள் வந்து சேரும். சக கலைஞர்களோடு இருந்து வந்த இடைவேளை குறையும். ஆன்மீக பயணம் செல்லக்கூடிய நிலை உருவாகும். மற்றவர்கள் ஆலோசனை கேட்டு உங்களை நாடி வருவாங்க. உங்களை விட்டு பிரிந்து சென்றவர்கள் மீண்டும் வந்து சேருவாங்க. அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு எதிர்பார்த்த உதவி கிடைக்கும். கூடுதல் கவனத்தோடு செய்யக்கூடிய காரியங்கள் சாதகமான பலனை தரும். மற்றவர்களை அனுசரித்து செல்வது நல்லது. எல்லா வகையிலுமே நல்லது நடக்கும். மாணவர்களுக்கு கல்வியில் இருந்த மந்த நிலை மாறும். சுறுசுறுப்பாக பாடங்கள் படிக்கணும். சக மாணவர்கள் மூலம் உதவி கிடைக்கும். ஸோ உங்கள் நட்சத்திரத்துக்கு இந்த மாதிரி பலன் கிடைக்கும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு. ஸோ இதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க கடகராசிக்காரங்க. இப்போ தை அமாவாசையில் நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு பரிகாரத்தை சொல்ல போகிறேன். இந்த பரிகாரத்தை நம்பிக்கையோடு செய்யக்கூடிய கடக ராசிக்காரங்களுக்கு இந்த அமாவாசைக்கு பிறகு நல்லதே நடக்கும். ஸோ அப்படி என்ன பரிகாரம் செய்யணும் அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம். இந்த பரிகாரம் ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக இருக்கும். ஆனால் இதை செய்தீங்கன்னா இந்த வருடமே உங்களுக்கு பஞ்சமே வராது. இந்த வருடம் முழுக்க உங்களுக்கு பஞ்சமே வராமல் நல்லது மட்டுமே அதிகமாக நடக்கும். ஸோ அதுக்காக என்ன பரிகாரம் செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வேர் வைத்து தான் பரிகாரம் செய்யணும். அது என்ன வேர், அதை எப்படி வைத்து பரிகாரம் செய்யணுங்கிறத இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன். வாங்க அதை தெளிவாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், தெரிஞ்சுக்குவீங்க. ஸோ இந்த பரிகாரத்தை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் ஆனால் நம்பிக்கையோடு செய்யணும். அதுதான் ரொம்ப 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 முக்கியம். ஸோ என்ன வேர் வைத்து பரிகாரம் செய்யணும்னா, குப்பமேனி வேரை வைத்து தான் பரிகாரம் செய்யணும். அதிசக்தி வாய்ந்த இந்த வேரை வைத்து என்ன செய்யணும்னா, அமாவாசைக்கு முந்தைய நாளே இந்த வேரை எடுத்து வீட்டில் வைத்திடணும். வேரை பிடுங்கும்போது செடிக்கு வணக்கம் சொல்லிவிட்டு இந்த வேரை நல்ல விஷயத்துக்காக பயன்படுத்த போகிறேன்னு செடியிடம் சின்னதாக மன்னிப்பு கேட்டுட்டு வேரை பிடுங்கணும். வேரில் இரும்பு சம்மந்தப்பட்ட பொருள் எதுவும் படக்கூடாது. பார்த்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கரெக்டாக நறுக்கி எடுத்துக்குங்க. வேரில் இருக்கக்கூடிய மண்ணை எல்லாம் எடுத்து விட்டு கொஞ்சம் மஞ்சள் தண்ணியில் அலசி இதெல்லாம் அமாவாசைக்கு முன்னாடி காய வைத்து கொள்ளுங்க. அமாவாசை அன்னைக்கு காலையில் முன்னோர்கள் வழிபாட்டெல்லாம் முடித்து விடுங்க. அப்புறம் அமாவாசை மாலை 6 மணி அளவில் பூஜை அறையில் ஒரு விளக்கை ஏற்றி வைத்து ஒரு தாயத்தை எடுத்துக்கொள்ளுங்க. அதன் உள்ளே இந்த குப்பமேனி வேரை போட்டு விடுங்க. ஒரு சிட்டிகை விபூதி, கொஞ்சம் பச்சை கற்பூரத்தை நுணுக்கி அந்த தாயத்துக்குள் போட்டு தாயத்தை அடைத்து ஒரு சிவப்பு கயிற்றில் கோர்த்து உங்கள் வீட்டு குலதெய்வத்தின் திருவுருவ படம் இருக்கக்கூடிய அந்த படத்திற்கு கீழே ஒரு கிண்ணத்தில் இந்த தாயத்தை வைத்து மன உருகி பிரார்த்தனை செய்து கொள்ளுங்க. குலதெய்வத்தின் திருவுருவ படம் இல்லை என்றால் இஷ்ட தெய்வத்திற்கு முன்பாக வைத்து குலதெய்வத்தை பிரார்த்தனை செய்து கொண்டு அந்த தாயத்தை கையில் எடுத்து, என் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தடைகள் அனைத்தும் என்னை விட்டு விலக வேண்டும். என்னுடைய முன்னேற்றம் வானளவு உயர வேண்டும். செல்வ செழிப்பு வானளவு உயர வேண்டும். கடன் 1 ரூபாய் கூட இருக்கக்கூடாது. கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலை கொடுக்காது. இந்த மாதிரி உங்களுடைய வாழ்க்கைக்கு என்னவெல்லாம் தேவையோ அதெல்லாம் வேண்டி இந்த தாயத்தை கழுத்தில் கட்டிக்கொள்ளுங்க. அல்லது கை புஜங்களில் கட்டிக்கொள்ளுங்க. இடுப்பில் கட்டக்கூடாது. பெண்களாக இருந்தால் தாயத்தை வெளியில் தெரியக்கூடாது. இந்த தாயத்தை செயினுக்குள்ளே கட்டி எப்போதுமே ட்ரெஸ்ஸுக்கு உள்பக்கம் போட்டுக்கொண்டாலும் தவறு கிடையாது. இப்படி இந்த பரிகாரத்தை ஆண்கள் பெண்கள் யார் வேண்டுமானாலும் அணியலாம்.
தாய் தந்தையர் இந்த தாயத்தை தயார் செய்து உங்களுடைய குழந்தைகளுக்கு இந்த தாயத்தை கழுத்தில் கட்டிவிடலாம். உங்களுக்கு நீங்களாகவே தயார் செய்து கொள்ளக்கூடிய தாயத்து இது. 1 வருடம் வரை இதனுடைய சக்தி இருக்கும். அடுத்த தை அமாவாசைக்கு வரை இதை நீங்கள் உங்களுடைய கழுத்தில் கட்டிக்கொள்ளலாம். இத்தனை சக்தி வாய்ந்த இந்த எளிய பரிகாரத்தில் முழு நம்பிக்கை இருக்கக்கூடிய கடக ராசிக்காரங்க இதை செய்து பலனடைங்க. இந்த வீடியோ பார்த்து முடிச்சுட்டு இது உடனே லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் கடக ராசிக்காரங்க இதை பார்த்து பயன்பெறட்டும். இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும். அது எல்லாமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம். ஸோ மறக்காமல் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். நன்றி.